இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளோ பிரச்சனை. அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு? நாம சொல்லல, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்கள் எல்லா பத்திரிகையில் வந்து ஊடகத்திலும் வந்திருக்கு. நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாடுறேன். ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த இலாக்கா கொடுத்துருக்கார், பெரிய இலாக்கா கொடுத்தார். மின்சாரத்துறை கொடுத்தார், ஆயத்துறை கொடுத்தார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? மூத்த தலைவர்களே இல்லையா? கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி. இப்படிப்பட்டவர்களையும் எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. இன்னொரு ரகுபதி சொல்றார், விசுவாசம் பற்றி சொல்றார். விசுவாசம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற ரகுபதி அவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தோற்றுவித்த பொழுது தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்று தான் அந்த கட்சியை துவக்கினார். அதன் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர் அன்னைக்கு போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க.